23 வருடங்களாக படுக்கையிலே கால் உடைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கென்று ஊழியம் செய்து நூற்றுக்கணக்கான தாய் தகப்பனால கைவிடப்பட்ட பெண்களை வளர்த்த ஐரிஷ் நாட்டை சேர்ந்த பெண்ணை குறித்து உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். 1867 ஐரிஷ் என்ற இடத்துல ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த ஒரு பெண் பிள்ளை தான் ஆமி கார்மைக்கல். இவங்களுக்கு கண்ணு இந்தியாவில் இருக்கிற நம்முடைய கலர்ல இருந்தது. இவங்க பெற்றோருக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் நீல நிறமாக இருந்தது. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாம், நீ இந்தியன் போல இருக்கிற, உன் கண்ணு அப்படி இருக்கு என்று. அப்ப இவங்க 3 நாள் ஜெபித்தாங்களா ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என் கண்கள் ப்ளூ கலரா மாற வேண்டும் என்று. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கல. அப்ப இவங்க தெரிந்து கொண்டார்களாம், ஆண்டவர் நோ என்று ஆன்சர் கொடுத்தாலும் நமக்கு நன்மைதான் என்று சொல்லி அதோடு அந்த ஜெபத்தை விட்டுட்டாங்க. இவங்களுக்கு சின்ன வயதிலிருந்து தேவனுக்கு என்று வெளி இடத்துல போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசை. சைனாக்கு போக முயற்சி செய்யறாங்க, முடியல. பிறகு ஜப்பானுக்கு போறாங்க, சிலோனுக்கு போறாங்க. சரீர பலவீனத்தின் நிமித்தமாக அவங்களால அநேக நாள் ஊழியம் செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்றால் சில வியாதிகள் அவங்களுக்கு வந்தது, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள். பிறகு இவர்கள் 1901ஆம் ஆண்டு பெங்களூரில் சில நாட்கள் ஊழியம் செய்கிறார்கள். பிறகு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போறாங்க, அங்கதான் தானாவூர். அந்த இடத்துல தான் இவருடைய ஊழியம் தொடங்குகிறது. இவர்கள் ஊழியம் எப்படி, யாருக்கு இங்கே தொடங்கப்பட்டது என்றால், தாய் தகப்பனால கைவிடப்பட்ட பிள்ளைகள், அநாத பிள்ளைகள், அல்லது தாய் தகப்பனால மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகள். ஏனென்றால் பெண் பிள்ளைகள் என்றால் அநேக பிரச்சனைகள் அந்த காலத்தில் இருந்தது. அடுத்தது பிள்ளைகள் விருப்பத்துக்கு மாறாக சில இடங்களில் கொண்டு போய் அவங்களை விட்டுடுவாங்க. அநேக வேதனைக்குரிய சம்பவங்கள் அங்கே நடக்கும். அப்படி பிராணா என்கிறதான ஒரு பெண்ணு அந்த இடத்துல இருந்து தப்பித்து வந்து விடுகிறாள். தாய் தகப்பனாலே வற்புறுத்தப்பட்டு அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல வேதனை தாங்க முடியாம இந்த பிள்ளை ஓடி வந்து இந்த ஆமி கார்மைக்கல் இடத்துல அந்த பிள்ளை வந்து தஞ்சம் அடைந்து விடுகிறது. பிறகு என்ன ஏதுன்னு கேட்கும் போது அநேக பெண் பிள்ளைகள் இப்படிக்காக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அவங்க கேள்விப்பட்டு, இது போல தாய் தகப்பனால் ஒடுக்கப்பட்டவர்கள், அநாத பிள்ளைகள், தாய் தகப்பன் அற்றவர்கள், இது போல பெண்களுக்கென்றே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தானாவூர் ஃபெலோஷிப்பை தொடங்குறாங்க. தொடங்கி இதில் அநேக நூற்றுக்கணக்கான பெண்கள் அவருடைய ஆசீர்வாதமான வாழ்வுக்கு, சமாதானமான வாழ்வுக்கு, தாய் தகப்பனால கைவிடப்பட்டவங்களுக்கு இவங்களே திருமணம் செய்து கொள்ளாமல் தாயா இருந்து அவங்கள தூக்கி விட்டாங்க. அவங்கள படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்கள தாயை காட்டிலும் அதிகம் மென்மையாக பார்த்து கொண்டார்கள். இவங்களுடைய 60வது வயதில் இவங்களுக்கு கால் உடைந்து போகுது. அதாவது 28 வயதில் இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க. இப்போ 60 வயது. இதில் எத்தனையோ கால்நடைகள் செஞ்சு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து அநேக பிள்ளைகளை காப்பாற்றினவர்களுக்கு 60வது வயதில் கால் உடைந்து போகிறது. அதோடு கூட 83 வயதில் இவங்க மரணிக்கிறார்கள். இந்த 23 காலமும் பெட்டிலேயே இருந்து ஊழியம் செய்கிறாங்க. அநேக புத்தகங்களை எழுதுறாங்க. இவங்களால காப்பாற்றப்பட்ட பெண்கள், உயர்த்தப்பட்ட பெண்கள், படித்த பெண்கள் ஏராளம் ஏராளம். இன்று கூட தானாவூர் ஃபெலோஷிப்பில் அவங்க மரித்து போனாலும் அந்த ஊழியம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளவில்லை, வலியின் மீது வலி, சரீர பலவீனங்கள் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள், படிக்க முடியாத பிள்ளைகள், அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், அல்லது தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள், இவர்கள் அனைவருக்குமே இவர்கள் தாயா இருந்து அவர்களை உயர்த்தி விட்டார்கள். சொன்ன போனால் தன்னுடைய தேசத்திலிருந்து எப்பொழுது இந்தியாவுக்கு வந்தாங்களோ திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு அவங்க போகவே இல்லையா. வாழ்க்கையே இந்த மண்ணிற்காக, நம்முடைய ஜனங்களுடைய உயர்வுக்காக அர்ப்பணித்து அப்படியே தானாவூர்லேயே மறுத்து போனாங்க. வாழ்க்கையில் திருமணத்தை தியாகம் பண்ணாங்க, தன் சரீரத்தை தியாகம் பண்ணாங்க, தன் ஆசைகளை தியாகம் பண்ணாங்க. இந்த தியாகங்கள் எல்லாம் மற்றவங்க வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும். அதனால தான் பைபிள் சொல்லுது, சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற சிநேகத்திலையும் பெரிய அன்பு ஒன்றும் இல்லை என்று. அந்த அன்பை ஆமி கார்மைக்கல் வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இதை குறித்து பேசுங்க, அடுத்தது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மே காட் பிளஸ் யூ.